ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும். தங்கச்சி நல்ல கரங்களை தட்டி come on பெற்றுக்கொள்ளுங்க. வெட்கப்படுற இடம் இல்ல, அப்பா வீடு இது. come on விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றிடுமே. glory yes 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 விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும். shaba mama mama la rama andalabo amen ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும். jesus விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் மாறணுமே, நான் ஜெபிக்கணுமே. இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் மாறணுமே, நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமே. விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே. விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும். விண்ணப்பத்தின் ஆவி ஒவ்வொருவர் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாசி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளே ஆமென். நல்ல கரங்களை தட்டி உபவாச ஜெபம், தெய்வ சமத்துல காத்திருக்கிற ஜெபம், வல்லமையான ஜெபம். ஒவ்வொருவரும் அதை அபியாசித்து ஜெயத்தை எடுப்போம். உபவாசித்து தேசத்திற்காய் நான் கதறணுமே. உணவை தவிர்த்து உபவாசித்து தேசத்திற்காய் நான் கதறணுமே. ஜெப ஆவி ஊற்றுமே. விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே. Glory. விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும். ஜெபிக்கணும், நல்லா ஜெபிக்கணும். வாயை திறந்து கர்த்தரை துதிக்கணும், ஜெபிக்கணும், போற்றணும், அவருக்குரிய கனத்தை செலுத்தணும். ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஓப்பங்கமாகுதோ. ரபா மமா ஹாத்தி கேலெரபே. ரந்தல ரபா சியாந்தோ. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே.
ஜெப வாழ்வை மறுரூபப்படுத்தக்கூடிய 5 ரகசியங்கள் என்ற தலைப்பில் உங்களோடு கூட தேவ வார்த்தையை நான் பேசினேன். இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாக 5வது ரகசியத்தையும் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். கடந்த வாரம் நான் உங்களுக்கு தேவ வார்த்தையை போதித்த பொழுது ஜெபத்தை குறித்து நாம் அதிகம் பேசினோம். ஜெபமானது தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அனுதினமும் நாம் செய்யக்கூடிய ஒரு பழக்கமாக இருக்கணும் என்று தேவன் எதிர்பார்க்கின்றார். ஜெபமானது ஏதோ ஒரு அவசரத்திற்கோ அல்ல திடீரென்று ஒரு அற்புதத்திற்காக விண்ணப்பத்திற்காக செய்யப்படுகின்ற ஒரு செயல் அல்ல. ஜெபமானது தேவ பிள்ளைகளுக்கு ஒரு அனுதின ஒரு உறவின் அடிப்படையில் செய்யப்படுகின்ற ஒரு பழக்கமாக இருக்கும். ஜெபமானது ஒரு உணர்வின் அடிப்படையில் இல்லை, ஒரு உறவின் அடிப்படையில் செய்யப்படுகின்ற ஒரு காரியம். நாம் இந்த பலிபீடத்தை ஒவ்வொரு நாளும் கட்டும் பொழுது, ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட நேரத்தை செலவு செய்வதற்கு முக்கியத்துவம் தரும் பொழுது நாம் தேவனோடு கூட இருக்கின்ற அந்த உறவில் நாம் வளர ஆரம்பிக்கும். அந்த ஜெப நேரம் இன்னும் ஒரு இன்பமான நேரமாய் மாறுகின்றது. தேவனோடு கூட நாம் செலவு செய்கின்ற நேரத்திற்கு நாம் எதிர்பார்க்க ஆரம்பிக்கணும், அதற்காக காத்திருக்க ஆரம்பிக்கணும். அதான் இந்த சங்கீதக்காரன் சொல்றான், அவெல்லாம் காத்திருந்த ஆண்டவரோடு கூட சந்திக்கும்படியாக. அது எப்படி நடக்கின்றது என்றால், இந்த ஜெப பலிபீடத்தை ஒவ்வொரு நாளும் விடாமல் கட்டும் பொழுது அந்த உறவு ஆழமாக தேவன் நமக்குள் ஏற்படுத்துகின்றார். கடந்த வாரம் 4 காரியங்களை நான் சொன்னேன். நடைமுறையாக நாம் செய்யக்கூடிய 4 காரியங்கள் நம்முடைய ஜெப வாழ்க்கையை கட்டி எழுப்பும்படியாக. முதலாவது நான் சொன்னேன், அதிகாலையில் எழும்புவது. காலை நேரத்தில் அதிகாலையில் முதலாவது தேவனை தேடுவது ஒரு மிக முக்கியமான, நம்மளுடைய வாழ்க்கையில நடைபெற வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு பழக்கமாக இருப்பது அவசியம். 2வது நான் சொன்னேன், கதவை சாத்து, கதவை பூட்டு. ஆண்டவர் தான் சொன்னார் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில், ஜெபிக்கும் பொழுது தனியாக கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கின்ற பிதாவை சந்திக்கும்படியாக நமக்கு ஆண்டவர் அந்த ஆலோசனை தருகின்றார். 3வது நான் சொன்னேன், உங்களுடைய வேதத்தை தரங்க. வேதத்தை திறந்து வேத வசனத்தை உங்களுடைய ஜெபத்திற்கு ஒரு வடிவமைப்பாக பயன்படுத்தி, ஜெபிக்க தெரியலன்னா, அதிக நேரம் ஜெபிக்க முடியலன்னா, தேவ வார்த்தையில் காணப்படுகின்ற அநேக வசன பகுதிகளை உங்களுடைய ஜெபத்திற்கு ஒரு வடிவமைப்பாக பயன்படுத்தி, உங்கள் ஜெபத்தில் இன்னும் ஆழமாக நீங்கள் வளர வேத வார்த்தையை பயன்படுத்துங்கள் என்று சொன்னேன். அந்த வேத வார்த்தையின் அடிப்படையில் நாம் ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தோடு கூட இணைந்தும் நாம் ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்கின்றோம். 4வது நான் சொன்னேன், வாய்களை திறந்து அந்நிய பாஷையில ஜெபிப்பது அவசியம். வெறும் வாய்களை திறந்து ஜெபிப்பது மாத்திரமில்லை, வாய்களை திறந்து சொன்ன ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் நல்ல அந்நிய பாஷையில ஒவ்வொரு நாளும் ஜெபித்து நம்மளுடைய ஜெப நேரத்தை நாம் துவங்குவோம் என்றால், அநேக நேரத்தில் நமக்கு தெரியாத காரியங்கள், நமக்கு புரியாத காரியங்களை பரிசுத்த நம் மூலமாக அதை ஜெபிக்க நமக்கு உதவி செய்கின்றார். 5வது இந்த காலையில நான் உங்களோடு கூட பேச விரும்பினது உபவாசத்தை குறித்து நான் பேச விரும்புகின்றேன். உபவாசத்தின் வல்லமையை குறித்து நான் பேச விரும்புகிறேன். இதுதான் 5வது ரகசியம். உங்களுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையை நீங்கள் கட்டி எழுப்பி மறுரூபப்படுத்தணும் என்றால், நாம் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஆவிக்குரிய ஒழுக்கம் உபவாசம் என்ற ஒரு ஒழுக்கம். ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் 3 காரியங்களை ரகசியமாக பண்ணும்படியாக நமக்கு போதிக்கின்றார். இந்த 3 காரியங்களை ரகசியமாக செய்யும் பொழுது ஆண்டவர் வெளிப்படையாக இந்த காரியங்கள் செய்த நிமித்தம் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் போதித்தார். முதலாவது ஆண்டவர் சொன்ன காரியம் மலை பிரசங்கத்துல மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல வாசிங்களேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஆண்டவர் சொல்றாரு, முதல் ரகசியமா செய்ய வேண்டியது கொடுப்பது. ஆண்டவருக்கு கொடுப்பது ரகசியமா செய் என்று ஆண்டவர் போதிக்கிறார். எல்லாருக்கும் தெரிகின்ற விதத்துல கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாரும் நம்மை பாராட்டணுன்றக்காக நம்ம கொடுப்பதில்லை. ஆண்டவர் சொல்றார், ரகசியமாக அந்தரங்கத்தில் இருக்கின்ற பிதாவுக்கு நீங்க கொடுக்க கற்றுக்கொண்டீங்கன்னா ஆண்டவர் வெளிப்படையாக உங்களை ஆசீர்வதிப்பார் என்று ஆண்டவர் சொல்றார். அடுத்தது ஆண்டவர் கொடுத்த ரகசியமாக செய்ய சொன்ன காரியம் நாம் போன வாரம் பார்த்தோம். அதே அதிகாரத்துல 6வது வசனத்தையும் வாசிங்களேன். நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். ஆண்டவர் 2வது சொல்றாரு, ஜெபத்தை கூட. ஜெபம்
எல்லாருக்கும் முன்பதாக நாம் ஜெபிக்கின்றோம் என்பதை காண்பிப்பதற்காக நாம் ஜெபிப்பதில்லை. அந்தரங்கத்தில் இருக்கின்ற பரலோக பிதாவோடு கூட நாம் இன்னும் நெருங்கி அவரோடு கூட வளருவதற்காக தான் நாம் ஜெபிக்கின்றோம். ஆகையால் ஜெபம் கூட ஆண்டவர் சொல்ல ரகசியமாக என்னோடு கூட நேரத்தை செலவு செய் என்று ஆண்டவர் போதிக்கின்றார். மூன்றாவது ரகசியமாக ஆண்டவர் செய்ய சொல்லக்கூடிய காரியம் அதே அதிகாரத்துல 16ஆம் வசனம் 17 வாசிங்களேன். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாயிராதையுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆண்டவர் சொல்றாரு, உபவாசம் வரும்பொழுது கூட அது எல்லாருக்கும் தெரிகின்ற விதத்துல செய்யக்கூடிய ஒரு காரியம் இல்லை. ரகசியமா என்னோடு கூட இருக்கும்படியாக இந்த உபவாசத்தின் பழக்கத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில ஏற்படுத்து. இப்பொழுது ரகசியமாக நீ செய்யக்கூடிய இந்த காரியம் நீ செய்தீன்னா வெளிப்படையாக எல்லாருக்கும் முன்பதாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று இந்த 3 காரியங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்றார். நான் சொல்லுவேன், நம்மளுடைய வாழ்க்கையில கூட இந்த அந்தரங்கத்தில் நாம் கரடியும் சிங்கத்தையும் மேற்கொள்வோம் என்றால் வெளிப்படையாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ராட்சதர்களை விழுக செய்வார். என்னோட கூட இருக்கிறீங்களா? அந்த காலையில அந்தரங்கத்தில் உங்களுடைய சிங்கத்தையும் உங்களுடைய கரடியும் நீங்கள் மேற்கொள்வீர்கள் என்றால் வெளியரங்கமாக தேவன் உங்களுடைய ராட்சதர்களை விழுகும்படியாக தேவன் செய்வார். ஏன்னா நம்முடைய தனிப்பட்ட ஜெப நேரத்துல தான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் மேற்கொள்ள வேண்டிய காரியங்களை மேற்கொள்ளும்படியாக நாம் அவருக்கு அனுமதி தருகின்றோம். எந்தெல்லாம் சாகணுமோ அந்த தனிப்பட்ட ஜெப நேரத்துல ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த தனிப்பட்ட வாழ்க்கையில வெற்றியை நாம் சிறக்கும் பொழுது வெளியரங்கமாகவும் தேவன் நம்மை வெற்றி சிறக்க செய்கின்றார். ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில வெற்றி இல்லைன்னா வெளியரங்கமான வாழ்க்கையில என்ன இல்லைங்க? வெற்றி இல்லை. ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில நாம் பல காரியங்களை செய்யும்படியாக எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மளை உயரத்துல நம்மை உயர்த்தணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, உயரங்களில் தேவன் நம்மை உயர்த்தணும்னா முதலாவது தேவனோடு கூட நம்ம ஆழங்களுக்குள் நாம் வளருவது அவசியம். எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழங்களில் தேவன் நம் வாழ்க்கையில கிரியை செய்கின்றாரோ அவ்வளவுக்கு உயரங்களில் தேவன் நம்மளை உயர்த்தி நம்முடைய வாழ்க்கையில தம்முடைய கிருபையை விளங்க செய்ய தேவன் உண்மை உள்ளவராக இருக்கின்றார். இந்த கொடுப்பது, ஜெபிப்பது, உபவாசிப்பது, இந்த ஆவிக்குரிய பழக்கங்களை எடுத்தோடனே நாம் எல்லாவற்றையும் செய்து விட முடியாது. அப்படின்னா படிப்படியாக இதில் வளருவது அவசியம். உபவாசத்தை குறித்து நான் இந்த காலையில பேசுகின்றேன். எடுத்த உடனே நம்ம போய் 10 நாள் நான் உபவாசிக்க போறேன், இல்லை 21 நாள் உபவாசிக்க போறேன் என்று நாம் தீர்மானம் செய்வதில்லை. படிப்படியாக முதல் நீங்க ஒரு வேளை சாப்பாடு உபவாசம் செய்றீங்க, ஒரு நாள் உபவாசம் செய்றீங்க. அப்படி படிப்படியாக இந்த உபவாசத்தில் நீங்கள் இதை இந்த ஆவிக்குரிய ஒழுக்கத்தை உங்கள் வாழ்க்கையில கட்ட ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க நிச்சயமாக தேவனுடைய அற்புத கரத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க காண்பீர்கள். ஒருவேளை நீங்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த மாதத்துல ஒரு வேளை தான் நீங்க ஒரு வேளை உபவாசம் பண்ணலாம். ஆனா நான் சொல்லுவேன், தேவ பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையில உபவாசம் என்பது ஒரு அவசரத்திற்காக திடீரென்று ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யணும் அதற்காக செய்யப்படக்கூடிய ஒரு காரியம் இல்லை. உபவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய ஒரு பழக்கமா இருக்கும். ஆண்டவர் கூட சொல்றார், நீங்க உபவாசம் செய்யும் பொழுது என்று ஆண்டவர் போதிக்கிறார். அப்படின்னா ஆண்டவர் நீங்க உபவாசம் பண்ணீங்கன்னா இதை செய்யுங்கன்னு சொல்லல, உபவாசம் செய்யும் பொழுது என்று போதிக்கிறார். ஜெபத்தை போல கொடுக்கறத போல ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையில உபவாசத்தை அவர்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு பழக்கமா இருக்கணும் என்று எதிர்பார்க்கிறார். நான் சொல்லுவேன், குறைந்தது தேவ பிள்ளைகள் வருடத்திற்கு ஒரு முறையாவது உபவாசத்தில் அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்துல காத்திருப்பது அவசியம். இந்த சத்தியம் அநேக நேரத்துல இன்றைக்கு பேசப்படுவதில்லை. இன்றைக்கு நம்ம சொந்த ஆசீர்வாதம் மற்ற காரியங்களை குறித்து நம்ம அநேகம் பேசுகின்றோம். ஆனால் இந்த ஒரு மிக முக்கியமான ஆசீர்வாதத்தின் திறவுகோலை நாம் பலர் இந்த ரகசியத்தை இன்னும் நாம் கண்டடையும். நான் இன்றைக்கு உற்சாகப்படுத்துகின்றேன் உங்களை. இந்த உபவாசத்தின் ஒழுக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும் பொழுது நீங்கள் நிச்சயமாக
தேவ வார்த்தையில் நாம் பார்க்கக்கூடிய இந்த வாக்குத்தத்தங்களை உங்கள் வாழ்க்கையில நிறைவேறுவதை நீங்கள் காண்பீர்கள். படிப்படியாக இதை கட்டி எழுப்பலாம். இப்போ ஜெபம் கூட ஆண்டவர் மத்தேயு 7:7 ஜெபத்தை குறித்து ஆண்டவர் போதித்த பொழுது சொல்லக்கூடிய 3 காரியங்கள் என்ன சொல்றாருன்னா, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். நான் சொல்லுவேன், இது ஜெபத்துல 3 ஆழங்களை குறிக்கின்றது என்று நான் சொல்லுவேன். ஆண்டவர் ஜெபத்தை குறித்து சொல்லும் பொழுது 3 காரியங்களை சொல்றாரு. தேடுன்றாரு, கேளுன்றாரு, தேடுன்றாரு, தட்டுன்றாரு. அநேக நேரத்துல நம்ம ஜெபத்துல ஆரம்பிக்கும் பொழுது, நம்ம ஜெபம் புதுசா ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்ம ஆண்டவர் இடத்துல கேட்கிறோம், ஆண்டவரே இதை செய்யுங்க, ஆண்டவரே அதை செய்யுங்க, இந்த அற்புதத்தை செய்யுங்க, இந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க என்று ஆண்டவர் இடத்துல பல காரியங்களை கேட்க ஆரம்பிக்கிறோம் ஜெபத்துல. அது தப்பு இல்லை, ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். பரலோக பிதா நம்ம இடத்துல அதை உற்சாகப்படுத்துறார். என்ன இடத்துல கேளு என்று ஆண்டவர் சொல்றார். ஸோ இந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில கட்டப்பட ஆரம்பிக்கும் பொழுது நாம் கேட்டு ஆண்டவர் இடத்துல ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். ஆனா கொஞ்ச நாள் அந்த ஜெபத்துல வளர வளர அடுத்த படிக்குள்ள நம்ம போக ஆரம்பிக்கிறோம். அடுத்த படி என்னன்னா, தேட ஆரம்பிக்கும். என்ன தேட ஆரம்பிக்கிறோம்? ஆண்டவருடைய ஞானத்தை தேட ஆரம்பிக்கிறோம், ஆண்டவருடைய வழிநடத்தலை தேட ஆரம்பிக்கிறோம், ஆண்டவருடைய கிருபையை தேட ஆரம்பிக்கிறோம், ஆண்டவருடைய முகத்தை தேட ஆரம்பிக்கிறோம். ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே நீங்க இவ்வளோ காரியங்களை நான் கேட்டேன், எனக்கு கொடுத்துட்டீங்க, இப்போ அதை காட்டிலும் நான் உண்மை தேட ஆரம்பிக்கிறேன். ஆண்டவர் உம்முடைய சித்தத்தை நான் தேட ஆரம்பிக்கிறேன், உம்முடைய சித்தத்திற்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன் என்று அந்த 2வது ஜெபத்தினால ஆண்டவரை தேடுகின்ற அந்த ஜெபம் என்று நான் சொல்லுவேன். மோசே இதுதான் ஜெபித்தார். ஆண்டவரை தேடி அவருடைய மகிமையை தேடக்கூடிய அந்த ஆழங்களுக்குள் மோசே வளர்ந்து போனார். அதற்கும் அடுத்த இன்னொரு ஆழம் 3வது ஆண்டு சொல்றாரு, தட்டுங்கள் என்று சொல்றாரு. அப்படின்னா அது எதற்கு குறிப்பிடுகின்றது என்றால், நான் சொல்லுவேன், அது மன்றாடி ஜெபிப்பதற்கு குறிப்பா இருக்குது. அப்படின்னா அந்த ஜெபத்துல வளர வளர அந்த 3வது ஆழம் என்னன்னா, ஆண்டவர் இடத்துல நம்ம மன்றாடி ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம், தட்டி கேட்கணும். ஆண்டவரே எனக்காக மாத்திரம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையில அற்புதத்தை செய்யுங்க, இவங்களுக்கு அற்புதத்தை செய்யுங்க, அந்த தேசத்துல ஒரு அற்புதத்தை செய்யுங்க, இந்த பட்டணத்தை ஆசீர்வதிங்கள் என்று மன்றாடி நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். இது ஆண்டவர் ஒவ்வொருவரும் நாம் இந்த ஜெபத்திற்கு நேரத்தை தரும் பொழுது, முக்கியத்துவம் தரும் பொழுது படிப்படியாக நம்முடைய வாழ்க்கையில தேவன் கட்டி எழுப்ப உண்மை உளராயிருக்கின்றார். இன்றைக்கு உபவாசத்தை குறித்து நான் பேச விரும்புகின்றேன். உபவாசத்தை குறித்து பல முக்கியமான சத்தியங்களை உங்களுக்கு முன்பதாக நான் நிறுத்த விரும்புகின்றேன். முதலாவது நான் சொல்ல விரும்பினது, இந்த 3 காரணங்களுக்காக நீங்கள் உபவாசம் செய்யக்கூடாது என்று நான் முதல் சொல்ல விரும்புகிறேன். அதற்கு பின்பதாக உபவாசத்தின் வல்லமை குறித்து 4 காரியங்களை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். முதல், இந்த 3 காரணங்களுக்காக நீங்கள் உபவாசிக்க கூடாது என்று நான் எச்சரிக்க விரும்புகிறேன். முதலாவது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, தேவனை பலவந்தம் படுத்துவதற்காக உபவாசிக்க கூடாது. என்னங்க? தேவனை பலவந்தப்படுத்துவதற்காக உபவாசிக்க கூடாது. போன வாரத்துல செய்தித்தாள நான் ஒரு செய்தி வாசித்து கொண்டிருந்தேன். ஒரு பூ விற்கக்கூடிய ஒரு அம்மா, தெருவில் உட்கார்ந்து பூ விற்கக்கூடிய ஒரு அம்மா, ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பம். அந்த அம்மாவுக்கு ஒரு மகன் இருக்கிறாங்களாமா. மகன் காலேஜ் படிக்கிற பையன், அவனுக்கு லேட்டஸ்ட் ஐஃபோன் விருப்பப்பட்டானா. ஸோ அம்மா இடத்துல கேட்டானாமா, எனக்கு இந்த ஐஃபோன் வாங்கித்தாங்கன்னு கேட்டப்போ அம்மா சொன்னாங்க, மகன் என்கிட்ட காசு இல்லைப்பா, நானே பூ விற்று தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கிறோம், எனக்கு காசு இல்லைன்னு. உடனே அந்த மகன் பிடிவாதம் பிடிச்சு, நான் சாப்பிட மாட்டேன், நீங்கள் வாங்கி தரலன்னா நான் சாப்பிட மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிச்சானான். ஸோ ஒரு நாள் போனதாமா அவன் சாப்பிடலாமா, 2வது நாள் போனோன்னா அவன் சாப்பிடாததை பார்த்து அந்த தாய் மிக பயந்து பதற்றம் அடைஞ்சு அவனை உடனே தரன்னு எடுத்துட்டு போய் ஐஃபோன் கடையில் போய் ஒரு நல்ல புது ஐஃபோன், அவங்களுக்கு இருந்த அத்தனை பணத்தையும் கொடுத்து அந்த ஐஃபோனை வாங்கி கொடுத்தாங்க. நியூஸில் இப்போ அதை வாசித்தப்போ நான் யோசித்தேன், இது பூமியில் இருக்கக்கூடிய இயற்கையான பெற்றோர் இடத்துல வேணால் நீங்கள் செய்யலாம், செய்யக்கூடாது பெற்றோர்கள் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு. ஆனால் பரலோக பிதா இடத்துல இந்த மாதிரி சேட்டையெல்லாம் நம்ம வச்சுக்க முடியாது. ஆண்டவர் இடத்துல போய் அவருடைய சித்தத்திற்கு விரோதமாக தேவன் உன்னை செய்யும்படியாக அவரை நாம் பலவந்தப்படுத்த முடியாது. ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறத விட்டு ஆண்டவர் எப்படியாவது நம்மளுடைய சித்தத்திற்கு இணங்கி வரணுன்றக்காக நீங்க உபவாசம் பண்ணி ஜெபித்தீங்கன்னா ஆண்டவர் எந்த விதத்திலையும் அந்த ஜெபத்திற்கு பதில் தர மாட்டார். ஏற்கனவே ஆண்டவர் தெளிவாக அவருடைய வார்த்தையில் அவருடைய வழிநடத்துதலை வெளிப்படுத்தியிருந்தார் என்றால் அதற்கு நாம் கீழ்ப்படிந்துதான் நாம் நடக்கணுமே தவிர
அவர் ஏற்கனவே சொன்ன காரியங்களுக்கு அப்பாற்பட்டு தேவன் இதை செய்வார், அனுமதிப்பார் என்று நீங்க யோசித்தீங்கன்னா நீங்கள் ஏமாற்றம் அடைவீங்க. தாவீது ராஜா கூட அந்த விபச்சார பாவத்துல விழுந்த பொழுது பத்சிபாலோடு கூட ஒரு குழந்தை பிறந்த பொழுது ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்றாரு, இது பாவத்துல நீ செய்தனால அந்த குழந்தை பிழைக்காதுப்பா என்று சொல்றாரு. உடனே தாவீது என்ன பண்றாருன்னா உடனே போய் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார். ஒரு மன்றாடி ஜெபிக்கிறார் ஆண்டவரிடத்துல, எப்படியாவது அந்த குழந்தையுடைய வாழ்க்கையை காப்பாத்துங்க ஆண்டவர் என்று கேட்கிறார். ஆண்டவர் ஏதோ கொடூரமா இருந்தனால அதை செய்யல, ஆண்டவருடைய வார்த்தைக்கு உண்மையா இருந்தார். சொன்னா நீ இது செய்த நிமித்தம், இந்த பாவத்தை நிமித்தம் இது நடக்கும்னு சொன்னனால தாவீது எவ்வளோ உபவாசம் பண்ணி எவ்வளோ பிரயாசப்பட்டும் எந்த விதத்திலையும் ஆண்டவர் சொன்னதை அவர் மாறவில்லை. அதனால நான் சொல்றேன், உபவாசத்தை என்னைக்கும் ஆண்டவரை பலவந்தப்படுத்துவதற்காக நீங்க பயன்படுத்த முடியாது. ஐயோ அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ண ஆண்டவரே, அது வரைக்கும் நான் சாப்பிடாம இருக்க போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க சாகதான் போறீங்க. ஆண்டவர் எந்த விதத்திலையும் அந்த பதில் அந்த ஜெபத்திற்கு பதில் தரமாட்டார். எனக்கு அந்த வியாபாரம் தான் பண்ணணும், எனக்கு அது என்ன சொல்ல, அந்த பணம் எனக்கு வேணும், அது உண்மையான பணமா இல்லைனாலும் பணம் வேணும்னு சொல்லி ஆண்டவருடைய சித்தத்திற்கு அப்பாற்பட்ட விதத்துல எப்படியாவது அவரை பலவந்தப்படுத்தி அவரை செய்ய வைக்கிறதுக்கு உபவாசத்தை பயன்படுத்துவது கூடாத காரியம். அதன் மூலமாக எது நடக்காது. இரண்டாவது நீங்கள் செய்யக்கூடாது உபவாசத்தை வைத்து அப்படின்னா, ஆவிக்குரிய அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக உபவாசம் செய்ய முடியாது. என்னங்க, ஆவிக்குரிய அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக, ஸ்பிரிச்சுவல் மெரிட், அதை பெற்றுக்கொள்வதற்காக உபவாசம் செய்ய முடியும். ஆண்டவர் உபவாசத்தை குறித்து போதித்த பொழுது 6ஆம் அதிகாரத்துல தெளிவாக அவர் 2 பேர் ஒப்பிடுகின்றார். சொல்றாரு, நீ இந்த பரிசேயனை போல உபவாசிக்க கூடாது என்று சொல்றாரு. ஏன் அப்படி பண்ணக்கூடாதுன்றாருன்னா, பரிசேயன் எல்லாருக்கும் முன்பதாக அவன் தேவனுக்கு நீதி உள்ள மனிதனாக தோற்றம் அளிக்கணுன்றக்காக உபவாசம் பண்றான். எல்லாரும் அவனை பார்த்து ஐயோ எவ்வளவு பரிசுத்தமானவர், எவ்வளோ ஆண்டவருக்கு பிரியமானவர் என்று மற்றவர்கள் இவனை பாராட்டணுன்றக்காக அவன் அந்த உபவாசத்தை செய்தான். அதை மாதிரி நீ செய்யாத என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். இன்னொரு இடத்துல கூட ஆண்டவர் ஒரு உவமையை கற்றுக் கொடுக்கும் பொழுது 2 பேரை ஆண்டவர் ஒப்பிடுறார். லூக்கா 18ஆம் அதிகாரத்துல அந்த பரிசேயனும் நாயக்காரன் 2 பேர் ஒப்பிட்டு ஆண்டவர் சொல்றாரு, இவன் இந்த பரிசேயன் ஆண்டவரிடத்துல அவன் மிக பெருமையோடு கூட, நான் இவ்வளவு தூரம் உங்களுக்கு கொடுக்குறேன் ஆண்டவரை, இவ்வளவு ஜெபிக்கிறேன், இவ்வளவு உபவாசம் பண்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றான், அவனுடைய ஜெபம் கேட்கப்படாதுப்பா என்று ஆண்டவர் சொல்றார். யாருடைய ஜெபத்தை கேட்கிறான்னா, இந்த மனிதன் மிக மிக தாழ்மையோடு கூட தேவனிடத்துல வரும் பொழுது அவனுடைய ஜெபத்தை கேட்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்படின்னா நம்ம எந்த விதத்திலையும் உபவாசம் பண்றனால ஆண்டவருடைய அன்பு நம்ம மேல கூடுவதில்லை. என்னங்க, நம்ம உபவாசம் செய்யறனால ஆண்டவருடைய அன்பு நம்ம மேல கூடுவதில்லை. ஏன்னா ஆண்டவருடைய அன்பு நிலை மாறாத அன்பு, அது என்ன சொல்றது, நிபந்தனை இல்லாத அன்பு. அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுங்க, நாம் பாவியா இருந்த பொழுது நம்மை நேசித்தார். அப்படின்னா ஆண்டவர் நாம் எது செய்கின்ற நிமித்தம் நம்மளை நேசிக்கிறது இல்லை, அவர் அன்பா இருக்கின்றனால் நம்மள அன்பு கூறுகின்றார். ஆகையால் நாம் எது செய்த அவரிடத்திலிருந்து அன்பை இன்னும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் உபவாசத்தை பயன்படுத்த முடியாது. 3வது, பட்டினியா இருப்பதற்காக உபவாசிக்க கூடாது. என்ன பாஸ்டர் கொஞ்சம் குழப்புறீங்க, உபவாசம்னா பட்னியா தானே இருக்கிறது தானே உபவாசம், அப்புறம் நீங்க சொல்றீங்க பட்னியா இருப்பது உபவாசிக்க கூடாதுன்னு சொல்றீங்க. நான் விளக்கம் கொடுக்குறேன். அப்படின்னா சில பேர் உபவாசம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த நாளெல்லாம் எப்பொழுதும் செய்யக்கூடிய காரியங்களை செய்துட்டு, எப்பொழுதும் போல வேலைக்கு போறது, எப்பொழுதும் போல எல்லா காரியங்களையும் செய்துட்டு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சாப்பிடல, உபவாசம் இருக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு நேரத்தையும் ஜெபத்திற்கு ஒதுக்கல, எந்த ஒரு நேரத்தையும் வேதத்தை வாசிப்பதற்கு ஒதுக்கல. ஆனா உபவாசம் சொல்லிட்டு அந்த நாளெல்லாம் கடத்தினாங்கன்னா அது பட்னியா இருந்தீங்க தான் தவிர உபவாசம் இல்லை. ஏன்னா உபவாசம் என்று சொன்னோம் என்றால் அந்த சாப்பாட்டை சாப்பிடாமல் இருக்கிறதோடு கூட நம்ம என்னத்தை சேர்க்கணும், ஜெபத்தை சேர்க்கணும். ஜெபத்தோடு கூட நீங்க அந்த சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் செலவு செய்தீங்கன்னா, 3/4 மணி நேரம் செலவு செய்தீங்கன்னா, அந்த 1/2 மணி நேரம் அந்த 3/4 மணி நேரத்தை என்ன பண்ணணுங்க, போய் உங்கள் தனிப்பட்ட ஜெப அறையிலாவது நீங்க போய் ஜெபித்தீர்கள் என்றால் தான் அந்த ஜெபத்தையும் அந்த உபவாசத்தையும் ஒன்றாக இணைக்கும் பொழுதுதான் அது ஆவிக்குரிய ரீதியில ஒரு வல்லமையுள்ள செயலாக மாறுகின்றது. ஆனா சும்மா சாப்பிடாம இருந்தீங்கன்னா நான் சொல்லுவது டயட்டிங்னு சொல்லுவேன். என்னங்க, அது சும்மா டயட் பண்றீங்கன்னு தான் அர்த்தம். நீங்க உண்மையா உபவாசம் இருக்கிறீங்கன்னா வேதத்தை திறக்கணும். அந்த உபவாசத்தோடு கூட
நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கணும். அப்பொழுதுதான் அந்த உபவாசத்தின் வல்லமையை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ருசிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஒரு ஆமென் சொல்லலாமா? சரி, இந்த 3 காரியங்கள் போகட்டும். நான் இப்பொழுது முக்கியமாக உபவாசிக்கும் பொழுது நடக்கக்கூடிய 4 காரியங்களை நான் உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு முன்பதாக நிறுத்த விரும்புகிறேன். முதலாவது, நாம் உபவாசிக்கும் பொழுது என்ன நடக்கின்றது என்றால், தேவனுடைய பார்வையில் நாம் நம்மை தாழ்த்துகின்றோம். என்னங்க, உபவாசிக்கும் பொழுது தேவனுடைய பார்வையில் நாம் நம்மை தாழ்த்துகின்றோம். அதான் உபவாசத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம் என்று நான் சொல்லுவேன். இதுல என்னன்னா, நாம் நம்மை தாழ்த்துவது ஒரு நல்ல காரியம் தேவனுடைய பார்வையில். ஆனா ஆண்டவர் நம்ம தாழ்த்தினார்னா அது ரொம்ப பயங்கரமான காரியமா இருக்கும். யாருக்கும் அப்படி ஏற்படக்கூடாது. ஆண்டவர் ஒருவரை தாழ்த்தினார்னா அது பயங்கரமான ஒரு காரியம், அது பயங்கரமான ஒரு அனுபவம். அது நடக்கிறதுக்கு முன்பதாக நாம் நம்மையே தாழ்த்துவதுதான் சிறந்தது என்று நான் சொல்லுவேன். நாம் நம்மையே தேவ பிரசன்னத்தில் தாழ்த்தி அவருக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து அற்புதமான காரியங்களை கிரியை செய்ய வைக்கின்றார். உதாரணமாக, இன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் ஆகாபுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். ஆகாபை நாம் எல்லாரும் நன்கு அறிந்திருக்கின்றோம். பழைய ஏற்பாட்டில் ஆகாபுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்கின்றது. என்னன்னா, அவருடைய அரண்மனைக்கு பக்கத்திலேயே ஒரு மனிதன், நாபோத் என்ற மனிதன், ஒரு நல்ல ஒரு திராட்சை தோட்டத்தை வைத்திருந்தான். ஸோ இந்த திராட்சை தோட்டத்தை இவர் ஆகாப் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி அவர் வராண்டால பார்க்கும் பொழுது ரொம்ப ரசித்து கொண்டிருந்தார். என்ன அழகான திராட்சை தோட்டம், என்ன அழகான. ஒரு நாளைக்கு ஆகாப் இந்த நாபோத் என்ற மனிதனிடத்துல போய், நான் காசு கொடுத்து உன்னிடத்துல இருந்து நான் இதை வாங்கிடுறேன், எனக்கு கொடுத்துரு, வித்துரு என்று கேட்டார். அந்த மனிதன் சொன்னா, நீ யாரா இருந்தா எனக்கு என்ன, நான் உனக்கு விற்க மாட்டேன்னு சொன்னார். உடனே ஆகாப் என்ன பண்ணான்னா, ஒரே அழுதுகிட்டு ஒரே ஓட்டம். அவர் மீண்டும் அரண்மனைக்கு போய் பெட்ல போய் படுத்துக்கிட்டு அழுகிறார். அழுகும் பொழுது வீட்டம்மா வராங்க, பெரியம்மா. அவங்க உள்ள வரும் பொழுது, யார் அந்த அம்மா? எசபேல் அந்த அம்மா உள்ள வராங்க. இவர் ஆகாப் உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்கிறார். யாரும் எனக்கு ஒன்றும் பண்ண மாட்டேன்றாங்க. இந்த அம்மா போய், ஏன் அழுகிற, என்ன ஆச்சியா இன்னைக்கு அப்படின்னு கேட்டப்ப சொல்றாரு, இந்த மனிதன் எனக்கு விற்க மாட்டேன்றாரு. நான் கேட்டேன். இந்த அம்மா சொன்ன, நீ சும்மா இரு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். வெளியே போச்சு இந்த அம்மா. அந்த ஆளை க்ளோஸ் பண்ணி எல்லாத்தையும் மாற்றி இவர் திரும்பி இந்த அம்மா உள்ள வந்து இவரை பார்த்து, எல்லாம் உன்னோட தான் வச்சுக்கோன்னு, இவர் குட்டி குழந்தை மாதிரி சந்தோஷம் அப்படின்னு கையை தட்டிட்டு வெளியே போய் அவர் தோட்டத்துல டான்ஸ் ஆடி விளையாடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஆண்டவர் உடனே என்ன பண்ணாருன்னா, அவருடைய தீர்க்கதரிசி அனுப்புறாரு. எலியாவை ஆண்டவர் எங்க அனுப்புறாருன்னா, ஆகாபிடத்துல அனுப்புறாரு. ஆகாபிடத்துல எலியா வந்த உடனே இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை எலியா உரைக்கின்றார். வாசிங்களேன், 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனமும் 21ஆம் வசனமும் வாசிங்களேன். நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி என்றார். பயங்கரமான எச்சரிக்கையின் தீர்க்க தரிசன வார்த்தை ஆகாபை நோக்கி வருகிறது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை சபிக்கிறேன். நீ செய்தது மகாபெரிய அட்டுழியம். நீ செய்தனால நான் அவன் எப்படி மரித்தானோ அதை விட கேவலமாக நீ மரிக்க போறாய் என்று இந்த தீர்க்கதரிசி இந்த வார்த்தைகளை ஆகாபிடத்துல உரைக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அதே அதிகாரத்துல ஆகாபு குறித்து ஆண்டுடைய வார்த்தை சாட்சியா சொல்லக்கூடியது என்னன்னா, 25ஆம் வசனம் வாசிங்களேன். என்ன சொல்லப்பட்ட? தன் மனைவியாகிய எசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாப்பை போல ஒருவனும் இல்லை. ஆண்டுடைய வார்த்தை ஆகாபை குறித்து சாட்சி கொடுக்குது. இவனை போல பொல்லாத ஒரு மனிதன் எவனுமே இல்லை. பயங்கரமான பொல்லாத மனிதன். ஏன்னா மனைவியோட பேச்சு மாத்திரம் கேட்பதில்லை, இவன் செய்வதெல்லாம் பொல்லாத காரியம் என்று தேவ வார்த்தை இவனை குறித்து சாட்சி கொடுக்குது. இப்ப யோசிச்சு பாருங்க, இவன் செய்த தவறுக்கு ஆண்டவர் உடனடியாக ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி, நான் உன்னை அழிக்க போறேன், நீ செய்தது இப்பவே உனக்கு தண்டனை வரப்போகுது என்று எச்சரிக்கை கொடுக்குறாரு. அதுக்கு பிறகு வசனம் சொல்லுது, இவனை மாதிரி ஒரு பொல்லாதவன் ஒருத்தனுமே இல்லைன்னு சொல்லப்படுது. அப்புறம் என்ன நடக்குதுன்னா, இந்த சம்பவத்துல ஒரு திருப்பு முனை. 27ஆம் வசனத்துல ஆகாப் என்ன செய்யறான்னு கொஞ்சம் பாருங்களேன். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது, இவன் இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை கேட்கிறான், நியாய தீர்ப்பின் வார்த்தைகளை கேட்கிறான். தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி
ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவங்க அம்மா வீட்டம்மா சொல்ற வார்த்தையை விட இது பயங்கரமான வார்த்தை, நடுக்கம் வந்துருச்சு. உடனே இவர் என்ன பண்றாரு, முழங்கால் படியிட்டு வஸ்திரத்தை கிழிச்சு சாம்பல்ல உட்கார்ந்து உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். இந்த மனிதன் யாருங்க? பொல்லாத மனிதன். இவன் ஜெபிக்க ஆரம்பித்தோடனே இங்கதான் ஒரு அற்புதம் நடக்குது. இதை செய்வேன்னு சொன்ன தேவன் என்ன செய்யறாருன்னா, இவன் செய்த இந்த செயல நிமித்தம் 29 வாசிங்களேன், ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? ஆண்டவர் எலியா பார்த்து சொல்றாரு, எலியா, ஆகாபு எனக்கு முன்பதாக அவன் தாழ்த்தினதை நீ பாத்தியாப்பா? ஆண்டவர் சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமார நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றான். இவ்வளோ ஒரு பொல்லாத மனிதன் பொல்லாப்ப செய்து ஆண்டவர் நியாய தீர்ப்பின் வார்த்தைகளை சொன்ன பின்பதாகவும் இவன் செய்தது ஒன்னே ஒண்ணுதான், முழங்கால் படியிட்டு சாம்பல்ல உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். செய்வேன்னு சொன்ன தேவன் என்ன செய்யறாருன்னா, அவன் மேல வர வேண்டிய நியாய தீர்ப்பை டிலே பண்ணி அடுத்த தலைமுறைக்கு மாற்ற. அப்படின்னா இந்த பொல்லாத மனிதன் மேல ஆண்டவர் அவன் உபவாசம் செய்தனால அவன் எனக்கு முன்பதாக அவனை தாழ்த்தினான் என்று சொன்னாருன்னா, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள். அவருடைய பிரசனத்திற்குள்ள உபவாசத்தோடு கூட வந்தோம் என்றால் நம்முடைய பரலோக பிதா தகப்பன் நம்முடைய வாழ்க்கையில என்னத்தை செய்யாமல் இருப்பார் என்று நீங்க யோசித்து பாருங்களேன். ஆண்டவருடைய பிரசனத்துல நம்மை தாழ்த்துவது இந்த உபவாசத்தின் மூலமாக. நாம் தேவனுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துக்கணும். ஆண்டவரிடத்துல சொல்றோம், ஆண்டவரே என்னை நான் தாழ்த்துகின்றேன், உம்முடைய செயல்கள் என்னுடைய வாழ்க்கையில நடக்கட்டும், உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நடக்கட்டும் என்று நாம் நம்மை தேவ பிரசனத்தில் தாழ்த்துவது உபவாசம். தேவ வார்த்தையில, தேவனுடைய பார்வையில. இதனாலதான் தேவ பிள்ளைகள் இந்த ரகசியத்தை அறிந்து கொள்வது ரொம்ப அவசியம். ஏனென்றால் எப்பொழுதெல்லாம் நாம் தேவனுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துகின்றோமோ அப்பொழுது தேவன் நம்மை உயர்த்துவார். தேவனுக்கு முன்பதாக நாம் நிமிர்ந்து நின்றோம் என்றால் ஆண்டவர் நம்மளை தாழ்த்துகின்றார். ஆனால் அவருக்கு முன்பதாக நாம் தாழ்ந்து வந்து ஆண்டவரே நான் என்னை தாழ்த்துகின்றேன் என்று நம்மை உபவாசத்தின் மூலமாக தாழ்த்துவோம் என்றால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுங்க, நான் உன்னை உயர்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுங்க. யாக்கோபு 4வது அதிகாரம் 10வது வசனத்துல அவனுடைய வார்த்தை விதமாக சொல்லுகிறது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அவருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்க. எது ஆண்டவர் தாழ்மை என்று கருதுகின்றார்? உபவாசத்தை தாழ்மை என்று கருதுகின்றார். 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்களேன். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருங்கள். தமிழ்ல அடங்கியிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆங்கிலத்துல humble yourself in the mighty hand of God. தேவனுடைய பலத்த கரத்தில் உங்களை நீங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுங்கள், அப்பொழுது ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார் என்று தேவ வார்த்தை சொல்லுங்க. முதலாவது உபவாசத்தின் வல்லமை, நாம் நம்மை தாழ்த்தும் பொழுது தேவன் நம்மை உயர்த்துகின்றார். அதான் உபவாசத்தின் முதல் வல்லமை. இரண்டாவது, உபவாசத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது, உபவாசம் என்பது நம்முடைய உள்ளான மனிதனை பலப்படுத்துகின்ற ஒரு ஆவிக்குரிய செயல். என்னங்க? நம்முடைய உள்ளான மனிதனை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆவிக்குரிய செயல். இப்ப நான் சொல்ல போறதுல சில காரியங்கள் சிலருக்கு பிடிக்காது, ஆனாலும் கோவிச்சுக்காதீங்க, சரிங்களா? கொஞ்சம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கோவிச்சுக்காதீங்க, இதெல்லாம் நல்லதுக்கு தான் பாஸ்டர் சொல்றாரு. இது நான் என்னுடைய வார்த்தைகள், இது ஆண்டுடைய வார்த்தை தான். இப்பயே சில பேர் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு. கோவிச்சுக்க மாட்டீங்களே, பார்த்தீங்களா? 4-5 பேர் தான் சொல்றாங்க. சில பேர் நீங்க முதல்ல சொல்லுங்க, அப்புறம் நான் சொல்றேன் கோவிச்சுக்கிறேன்னா இல்லையான்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஓகே, வேதத்துல நம்ம பார்க்கும் பொழுது இந்த சாப்பாடு இருக்குல்ல, பயங்கரமான பொல்லாத ஒரு காரியம். சாப்பாடு நமக்கு எல்லாத்துக்கும் தேவைதான், சரிங்களா? சாப்பாடு நமக்கு சத்துவத்தை தருகின்றது. ஆனா வாழ்வதற்கு சாப்பிட்றோமா அல்ல சாப்பிட்றதற்கு வாழ்றோமா? இதான் கேள்விங்க. என்னங்க? வாழ்வதற்கு சாப்பிட்றீங்களா அல்ல சாப்பிட்றதுக்கு வாழ்றீங்களா? இன்னைக்கு நடக்கிற அட்டூழியம் நம்ம ஊர்ல, முன்னாடியெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு ஐட்டம் விரும்பி சாப்பிடணும்னா
நீங்கள் எந்திரிச்சு பஸ்ஸை பிடிச்சி வண்டியில் ஏறி அந்த கடைக்கு போகணும். நீங்கள் அதெல்லாம் செய்ய வேண்டாம். ஃபோன் எடுத்தீங்கன்னா போதும். உங்களை தேடி இந்த பட்டணத்தில் எந்த மூல முடுக்கில் என்ன ஒரு ருசியான ஒரு பதம் இருந்தாலும் உங்களை தேடி அது வரும்படியாக இன்றைக்கு நவீன காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கு. ஏன் நான் இதை சொல்றேன்னா, வேதத்தை நீங்க பார்க்கும் பொழுது மனிதனுக்கு ஏற்பட்ட முதல் சோதனை சாப்பாடு. ஏதேன் தோட்டத்துல சாத்தான் வந்து மனிதனை விற்கும்படியாக கொண்டு வந்த முதல் சோதனை இச்சை இல்லை, சாப்பாடு தான். வயிறை திறந்துட்டானா எல்லாம் திறந்துட்டான்னு தெரியும். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவராகிய இயேசுவுக்கும் முதல் சோதனை எதுங்க? சாப்பாடு தான். 40 நாள் உபவாசம் எடுக்கிறார், ஊழியத்திற்காக ஆயத்தப்படுறார். அவர் வனாந்திரத்திலிருந்து வராரு. சாத்தான் அவன் இடத்துல வந்து முதல் சோதனை என்ன சோதனைங்க? உமக்கு நீ உண்மையான தேவகுமாரனா இருந்தா இந்த கல்லெல்லாம் சொல்லுங்க, இதெல்லாம் அப்பமா மாறட்டும்ன்றான். எப்படி இருக்கும் பாருங்க. ஏன்னா இந்த சாப்பாடு நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு இது பிரயோஜனம் தான். ஆனா பரிசுத்தாவியானுடைய கனியின் மூலமாக இதை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கலன்னா எது ஆசீர்வாதமா இருக்கணுமோ சாபமா மாறிடுது. என்னங்க, நீங்க கவனமா இல்லைன்னா, ஜாக்கிரதையா இல்லைன்னா, சாப்பாட்டுல ஒரு கட்டுப்பாடு பரிசுத்தாவியானுடைய அந்த அந்த கனியின் மூலமாக செல்ஃப் கண்ட்ரோல் சாப்பாட்டுல இல்லைன்னா எது ஆசீர்வாதமா இருக்கணுமோ அது நமக்கு சாபமாக மாறிடும். இன்றைக்கு பல வியாதிகளுக்கு, பல நோய்களுக்கு, சரீரத்துல இருக்கின்ற பல பலவீனங்களுக்கு சாப்பாடு தான் காரணம். டாக்டர்கிட்ட போங்களேன், 10ல் 9 முறை சொல்லுவார் நீங்க சாப்பாடை மாத்துங்க தான் சொல்லுவார். நீங்க போய் உங்களுடைய பிரச்சனையை சொன்னா அவர் சொல்லுவாரு நீங்க டயட் பண்ணுங்க அதான் சொல்லுவார். என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, நீங்களும் நானும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். என்னங்க, இது உண்மைதானங்க? நாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய சிருஷ்டிப்பு. ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்த பொழுது ஆண்டவர் நம்மை எப்படி சிருஷ்டித்தார்னா ஆவி, ஆத்மா, சரீரம் என்று சிருஷ்டித்தார். சரீரம், ஆத்மா, ஆவி என்று சிருஷ்டிக்கல. எப்படி சிருஷ்டித்தாருங்க? ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவிதான் நமக்குள்ள இருக்கின்ற ஆவி. ஆண்டவர் வைத்திருந்த அந்த உள்ளான ஆவிக்குரிய மனிதன் தான் நித்தியத்திற்கு படைக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு தான் ஆளுகை தேவன் தந்திருக்கிறார் இந்த சரீரத்தின் மேல. நான் என்ன பண்றோம்னா இதை தலைகளா மாத்திட்டோம். ஆவிக்குரிய மனிதனுக்கு தர வேண்டிய கவனத்தை எங்க கொடுத்துட்டோங்க? சரீரத்துக்கு கொடுத்துட்டோம். சரீரத்திற்கு பிரியமானது என்னவா இருந்தாலும், சரீரத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுகின்றோம். என்னவா இருந்தாலும், சாப்பாடா இருக்கட்டும், டிவியா இருக்கட்டும், ஒரு சீரியலா இருக்கட்டும், போனா இருக்கட்டும், மீடியாவா இருக்கட்டும், சோசியல் மீடியா, எல்லாம் இந்த மாம்சத்தை நாம் பிரியப்படுத்துவதற்காக பல காரியங்களை செய்து கொண்டு வரோம். ஆனா அந்த உள்ளான ஆவிக்குரிய மனிதனை பராமரிப்பதற்கும் அவனை கவனிப்பதற்கு யாரும் கவனம் செலுத்துறது. பலருடைய வாழ்க்கையில அந்த ஆவிக்குரிய மனிதன் எலும்பு குடுமா இருக்கிறான். அவனுக்கு சாப்பாடே கொடுக்கல, எந்த விதத்திலையும் அவனுக்கு போஷாப்பு இல்லை. ஏன்னா வாரமெல்லாம் இந்த மாம்சத்துக்கு ஏதுவாக நடக்கிறோம். தான் பவுல் எழுதுறாரு கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல, ஆவியில் நடப்பதற்கும் மாம்சத்தில் நடப்பதற்கும் வித்தியாசத்தை சொல்றாரு. ஆவியில நடக்கும் பொழுது மாம்சமான கிரியைகளை நாம் என்ன பண்றோம்? அழிக்கிறோம். ஆனா மாம்சத்துல நடக்கும் பொழுது நம்மளுடைய உள்ளான ஆவிக்குரிய மனிதன் என்ன ஆறானா அவனுடைய அதிகாரத்தை இழந்துடுறோம். அநேக நேரத்துல நம்ம ஆண்டவரிடத்துல வந்து புலம்புறோம். ஐயோ, நான் இதை கேட்டேன், எனக்கு இதை செய்யல ஆண்டவர், இவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இது பண்ணுங்கன்னா, இந்த அற்புதத்தை செய்யணும், ஆண்டவரிடத்துல புலம்புறோம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம், நம்மளுடைய கவனம் எல்லாம் நம்மளுடைய மாம்சத்தின் மேலும் நம்மளுடைய சரீரத்தின் மேலதான் நம்ம செலுத்துறோமே தவிர நம்முடைய உள்ளான ஆவிக்குரிய மனிதனை பலப்படுத்தக்கூடிய எந்த ஒரு காரியத்தை செய்யாம ஆண்டவரிடத்துல வந்து நம்ம புலம்புறோம். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கும் உனக்கும் ஏற்படுகின்ற தொடர்பு எனக்கும் உன்னுடைய ஆவிக்குரிய மனிதனுக்கும் தான், உன்னுடைய சரீரத்துக்கு இல்லை. ஆண்டவர் பேசும் பொழுது இந்த ஆவிக்குரிய மனிதன் தான் தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக அவனுக்கு அந்த காது உண்டு.
ஆனா அந்த சரீரம், நம்மளுடைய சரீரம் என்னங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, ஆண்டவருடைய அந்த எக்காலம் ஊதப்படும் பொழுது இது ஒரு பழைய கந்த வஸ்திரம் போல. அந்த எக்காலம் ஊதப்படும் பொழுது என்ன பண்றாங்க, அதை கலட்டிட்டு ஆவிக்குரிய மனிதன் தான் ஆண்டவரை சந்திக்கும்படியாக போறான். கவனிங்களேன், பவுல் எழுதுகின்றார் 1 தெசலோனியர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக. பவுல் சொல்றாரு, நம்முடைய பொறுப்பு என்னன்னா, இயேசு திரும்பி வரும் பொழுது நம்மளுடைய சரீரம், ஆத்மா, ஆவியா, ஆவி, ஆத்மா, சரீரம் இது ஆயத்தமாக இருக்கணுமாமா. அப்படின்னா இன்றைக்கு பலர் இந்த ஆவிக்குரிய மனிதனை கட்டி எழுப்புவதற்காக எந்த விதத்திலும் எந்த பிரயாசங்களும் நம்ம எடுப்பதில்லை. யோசித்து பாருங்களேன், நம்ம பல காரியங்களை சிலருக்கு உடல் பயிற்சி, ஜிம்முக்கு போறோம், பல விதத்துல இந்த சரீரத்தை பில்ட் பண்றோம். ஆனா அந்த உள்ளான ஆவிக்குரிய மனிதனை பில்ட் பண்ணுவதற்கு, அவனை கட்டி எழுப்புவதற்கு பல நேரங்களில் எதுவும் செய்வதில்லை. நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய சத்தத்தை இன்னும் தெளிவா கேட்கணுமா? உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய அற்புதங்களை நீங்கள் அனுபவிக்க விரும்புறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய வழிநடத்தலை உணர விரும்புறீங்களா? உங்களுடைய உள்ளான மனிதனுக்கு நீங்கள் உணவு, சாப்பாடு கொடுக்க ஆரம்பிக்கணும். உங்களுடைய உள்ளான மனிதனை பலப்படுத்த ஆரம்பிக்கணும். உங்களுடைய உள்ளான மனிதன் எப்படி கட்டப்படுவான் என்றால், தேவ பிரசனத்தில் உட்காரும் பொழுது, தேவ வார்த்தையை புசிக்கும் பொழுது, உபவாசம் பண்ணும் பொழுது, நம்முடைய சரீரத்தை, மாம்சத்தை கட்டுப்படுத்தி, மாம்சத்தை பட்டினி போட்டு நம்முடைய ஆவிக்குரிய மனிதனுக்கு நாம் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது, அப்பொழுது திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது. நம்முடைய மாம்சம் நம்மளை நடத்துவதில்லை, நமக்குள்ளான இருக்கின்ற ஆவிக்குரிய மனிதன் நமக்குள் இருந்து செயல்பட ஆரம்பிக்கும். நான் சொல்றேன், இதை செய்து பாருங்களேன், உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படுவதை நீங்க பார்ப்பீங்க. பலருடைய வாழ்க்கையில இந்த ஆவிக்குரிய மனிதன் மிக பலவீனமா இருக்கிறான். ஆவிக்குரிய மனிதனுக்கு சத்துவம் இல்லை. இந்த ஆவிக்குரிய மனிதனை கட்டி எழுப்புவதற்கு ஒவ்வொரு தேவ பிள்ளையும் முக்கியத்துவம் தருவது அவசியம். நீங்க இதை செய்ய ஆரம்பிங்க, உங்க வாழ்க்கை தலைகளை மாற ஆரம்பிக்கும். இந்த எவ்வளவு பேர் இந்த ஆங்கிலத்தில் பாப்கார்ன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேகாத மக்காச்சோளம். நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த மக்காச்சோளத்தை இந்த நீங்கள் எக்ஸிபிஷன்லாம் போனீங்கன்னா ஒரு கடை வச்சுருப்பாங்க, அந்த பாப்கார்ன் கடை பார்த்துருக்கீங்களா? அந்த பாப்கார்ன் கடையில் என்ன இருக்குன்னா, அந்த மக்காச்சோளம் அந்த குட்டி குட்டியாக கொட்டையாக இருக்கும். அதை தூக்கி அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த அவனுடைய ஹீட்டருக்குள்ளே போடுறான். வீட்லேயே நீங்கள் இதை செய்யலாம். வீட்டில் நீங்கள் வாங்கி இந்த பாப்கார்னை தூக்கி என்ன பண்ணுறோன்னா, இந்த மைக்ரோவேவில் போடுறோம். மைக்ரோவேவில் போட்டு ஒரு 1 மினிட் அழுத்தி அதை ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்ச நேரம் சுற்றும். அந்த மைக்ரோவேவ்க்குள்ள அந்த 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 பேக் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு 30 நொடிக்கு பிறகு பொட் 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 வெடிக்க ஆரம்பிக்கும். திடீர்னு வெடி வெடிக்க இருக்கும். அப்புறம் அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம் கழிச்சு இந்த பேக் எடுத்து திறந்தீங்கன்னா அடையாளமே தெரியாது. உள்ள வச்ச பொழுது எல்லாம் கொட்டையா இருந்தது, மஞ்சையா இருந்தது. வெளியே எடுக்கும் பொழுது உள்ள இருந்தது வெளியே வந்துருச்சு, வெளியே இருந்தது காணாம போயிடுச்சு. இதுதாங்க உபவாசம். தேவனுடைய பிரசனத்துல எவ்வளோ நீங்களும் நானும் அவருடைய பிரசனத்துல உட்கார பழகுறோமோ, வெளியே இருக்கிறது அடையாளம் தெரியாம போயிடும், உள்ள இருக்கிறது வெளிப்பட ஆரம்பிக்கும். தேவன் உங்களுக்கு உள்ள இருந்து பரிசுத்தாவியானவர் அனல் மூட்டி அவர் உள்ள இருந்து வெடித்து கிளம்ப ஆரம்பிப்பாரு. உங்களுக்கு உள்ள இருந்து பரிசுத்தாவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, உங்களை சுற்றி இருப்பவர்கள் பார்க்கும் பொழுது, இவனுக்குள் நான் ஒரு வித்தியாசத்தை நான் பார்க்கின்றேன், இவனுக்குள் இருப்பது எனக்குள்ள இல்லை, எனக்கு வேண்டும் என்று உங்களை பார்த்து கேட்க ஆரம்பிப்பான். இதுதாங்க உபவாசம். தேவ பிரசனத்துல போய் உட்கார்ந்து காத்திருக்கும் பொழுது ஆவியானவர் அந்த அனலை மூட்ட ஆரம்பிக்கிறார். அந்த அனல் வர 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 உள்ளான மனிதன் வெடித்து கிளம்பி பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். 3வது, நீங்கள் உபவாசம் பண்ணும் பொழுது நுகங்கள் முறிக்கப்படுகின்றது. மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல நடந்த சம்பவம். ஆண்டவர் மறுரூப மலையிலிருந்து திரும்பி வரும் பொழுது சீஷர்கள், ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை கொண்டு வந்திருக்கிறார். அந்த மகனுக்கு
ஒரே பிசாசு அலக்களிப்பு. எவ்வளோ முயற்சி பண்ணி ஒன்றும் விடுதலை பெறலை. ஸோ இந்த மகனை சீஷரிடத்துல கொண்டு வந்து சீஷரிடத்துல கேட்குறாங்க, உதவி செய்யுங்கன்னு. சீஷர்கள் ஜெபிக்கிறாங்க, ஒன்றும் நடக்க மாட்டேன். நல்லவேளை அந்த நேரம் பார்த்து இயேசு திரும்பி வராரு. திரும்பி வரதை இந்த தகப்பன் பார்த்தோன்னே இயேசு இடத்துல ஓடி வந்து அவர் சொல்றாரு, ஐயா போதகரே, என் மகன் விடுதலை பெறாமல் இருக்கிறான். அவங்க சீஷரிடத்துல கொண்டு வந்து அவங்களால ஒன்றும் செய்ய முடியல, நீங்க ஏதாவது செய்யுங்க என்று இயேசு இடத்துல விண்ணப்பம் செய்கிறார். ஆண்டவர் சீஷர்களை பார்த்து கடிந்து கொள்றாரு. கடிந்து கொண்ட பின்பதாக அந்த மகனை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, உடனடியாக இந்த அளக்களிக்கின்ற ஆவி அவனை விட்டு வெளியே போகுது. இதெல்லாம் சீஷர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டு ரகசியமாக இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் உட்காந்து சாப்பிடும் பொழுது ஆண்டவரை பார்த்து அவங்க கேட்குறாங்க, ஆண்டவர் இடத்துல கேட்குறாங்க, ஆண்டவரை ஏன் நாங்கள் அதை விரட்ட முடியல என்று கேட்குறாங்க. இப்பொழுது ஆண்டவர் அவருக்கு பதில் கொடுக்குறாரு. 17:21 வாசிங்களேன். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். ஸோ ஆண்டவர் அங்க ஒரு அற்புதமான ஒரு அந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் நடக்கக்கூடிய காரியத்தை அங்க அழகா வெளிப்படுத்துறார். அவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட இந்த ஜாதி பிசாசு கூட ஜாதி இருந்தேன்னு எனக்கு தெரியல, அவங்க தான் வச்சிருந்தான் போல அந்த ஜாதியை. இந்த ஜாதி பிசாசு என்ன ஆகாதுங்களாமா, உபவாசமும் ஜெபம் இல்லாமல் இது வெளியே வராதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சில நுகங்கள் நம்முடைய வாழ்க்கையில முறிக்கப்படணும்னா அதற்கு உபவாசமும் ஜெபமும் இல்லாம உங்க வாழ்க்கையில அந்த நுகங்கள் முறிக்கப்படாது. ஆண்டவர் இதை உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிறார். சொல்றாரு, சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்கணும் என்றால் நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்து உபவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது தலைமுறையாக இருக்கக்கூடிய நுகங்களை ஒரே நாளில் தேவன் முறிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த உபவாசத்தினாலையும் இந்த ஜெபத்தினாலையும் ஆண்டவர் சொல்றார். இது ஒரு அற்புதமான ஆவிக்குரிய ஒரு சத்தியங்க. நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு நுகம் இருக்குன்னா அது என்ன பண்ணாலும் அதை முறிக்க முடியல, ஒரு சாபம் உங்களுக்கு பின்தொடரி கொண்டே இருக்குன்னா தேவ வார்த்தையில காணக்கூடிய சத்தியம் இதுதான். ஆண்டவர் சொல்றாரு, தானியேலோட வாழ்க்கையில கூட, தானியேல் 10ஆம் அதிகாரம், நமக்கு நேரம் இல்லை, தானியேல் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த தேவதூதன் நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாரு தானியேல். அவர் சொல்றாரு, நீ ஜெபிக்க ஆரம்பித்த உடனடியாக இந்த பதில் உனக்கு அனுப்பப்பட்டது தானியேல். ஆனா அனுப்பப்பட்ட பதில் மேல ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. நீ ஜெபிக்கும் பொழுது ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. நீ ஜெபித்து கொண்டே இருந்தனால அந்த யுத்தம் நடந்து இன்றைக்கு நான் உனக்கு அந்த செய்தியை கொண்டிருக்கிறேன் தேவதூதன் சொல்றாரு. அப்படின்னா இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில நுகங்கள் முறிக்கப்படணுமா, கோட்டைகள் விழுகணும்னா ஜெபமும் உபவாசம். மனிதனால் செய்ய முடியாத காரியங்கள் தேவ வார்த்தையும் தேவனுடைய உபவாசம், தேவனுடைய வார்த்தையின் சத்தியத்தின்படி உபவாசம் செய்யும் பொழுது அது முறிக்கப்படும். ஏசாயா 58ஆம் அதிகாரத்துல ஆண்டுடைய வார்த்தை சொல்லி 2 உபவாசத்தை குறித்து ஏசாயா 58ஆம் அதிகாரத்துல ஒப்பிட்டு அங்கே நம்ம அந்த வார்த்தைகளை பார்க்கிறோம். 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிங்களேன். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவரை விடுதலை ஆக்கி விடுகிறதும். ஆண்டவர் சொல்றார், கட்டுகளை அறுக்குமோ, நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறது, இதை நுகத்தடியில பிழைகளை நெகிற்றுவதும் நெருக்கப்பட்டிருக்கிற விடுதலையாக்குகிறதும். இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கணுமா? நீ காலைல சொல்றேன், இந்த உபவாசம் என்ற ரகசியத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அபியாசப்படுத்தி பாருங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய நீங்கள் உங்கள் கண்கூடாக நீங்க காண்பீங்க வரக்கூடிய நாட்களில். நாங்க உபவாசம் செய்யும் பொழுது தேவனுடைய வழிநடத்துதலை நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்கின்றோம். தேவனுடைய வழிநடத்தலை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்கின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் ரட்சிக்கப்பட்ட பொழுது தமாஸ்கு ரோட்டில் போய் கொண்டு போய் ஆண்டவர் சந்தித்த பொழுது அவன் கண் பார்வை இழந்து அவன் அந்த வீட்டில் இருந்த பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லியிருந்த அப்போஸ்தலன் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அவன் 3 நாட்கள் பார்வை இல்லாமல் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். 3 நாட்கள் பார்வை இல்ல, சாப்பிடல, அவன் ஜெபித்து கொண்டிருந்தான். பவுல் ஜெபித்து கொண்டிருந்த பொழுதுதான் ஆண்டவர் அனனியா என்ற மனிதனை தட்டி எழுப்பி பவுலுக்கு அனுப்பி பவுலுடைய வாழ்க்கையில தேவன் என்ன செய்ய இருக்கின்றார் என்பதை பவுலுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். எப்பங்க நடந்தது? இவர் ஜெபித்து உபவாசம் பண்ணும் பொழுது அவனை தேடி தேவ வார்த்தை வந்து அவனுடைய வாழ்க்கையில தேவன் என்ன செய்ய போகின்றார் என்பதை தேவன் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். இது புதிய ஏற்பாட்டு சபையில பல இடங்களை பார்க்கிறோம். சபை எப்பொழுதெல்லாம் ஒன்று சேர்ந்து
உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்ததோ அப்பொழுது பரிசுத்தாவியனுடைய சத்தம் கேட்கப்பட்டது. பரிசுத்தாவியன் உடனடியாக சொல்லுவாரு, சீலாவையும் பவுலையும் நீங்க பிரித்தெடுங்க, சீலாவையும் பர்னபாவையும் பிரித்தெடுங்க, அவங்களை அனுப்புங்க என்று சபைக்கு தேவையான வழி நடத்துதலை எப்போ அவர்கள் பெற்றுக்கொண்டாருங்கன்னா, அவர்கள் ஜெபத்துல ஒன்றாக உபவாசத்தோடு அவங்க காத்து கொண்டிருந்த பொழுது பரிசுத்தாவியானவர் பேச ஆரம்பித்தார். இன்றைக்கும் அதே பரிசுத்தாவியானவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பேசக்கூடிய பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். சபையாக நம்ம ஒருமனப்பட்டு ஜெபித்து உபவாசிக்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் தெளிவாக இதை செய்யுங்க, இங்க போங்க, இதை செய்யாதீங்க என்று தெளிவாக வழிநடத்தலை தர ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஜெபமும் உபவாசமும் மிகப்பெரிய வல்லமை கொண்டு வரும் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி, ஒருவேளை உங்களுடைய நுகங்கள் முறிக்கப்படாமல் தாமதிக்கப்பட்டிருந்தேன்னா நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த வாரம் நீங்க இதை நீங்க உங்க வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி பாருங்க. இந்த வாரம் முடிவதற்கு முன்பதாக, இந்த மாசம் முடிவதற்கு முன்பதாக தேவனுடைய கரத்தை, அற்புத கரத்தை நீங்க காண்பீங்க. இதுவரைக்கும் நடக்காமல் இருந்ததை நடக்க செய்வார் பரிசுத்தாவியானவர், தரப்பார் பரிசுத்தாவியானவர், உங்கள் வாழ்க்கையில ஒன்று இணைப்பார் பரிசுத்தாவியானவர். இதெல்லாம் ஜெபத்தின் மூலமாக, உபவாசத்தின் மூலமாக. ஆண்டுடைய பிரசன்னத்துல இந்த காலையில ஒரு தீர்மானத்தை எடுக்கலாம். ஆண்டவரே, இதுவரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட ஜெப பலிபீடம் உடைந்து போய் அது கட்டப்படாமல், ஆண்டவரே இதுவரைக்கும் அதற்கு நான் கவனம் செலுத்தாமல் இருந்திருந்தேன். இந்த காலையில நான் மனம் திரும்புறேன். ஆண்டவரே, இந்த காலையில் உங்களுடைய பிரச்சனத்துல நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை நான் கட்டி எழுப்ப பரிசுத்தாவியான எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு ஒரு குருட்டு பக்தி வேண்டாம், எனக்கு ஏதோ சடங்காச்சாரம் எனக்கு வேண்டாம். அப்படிப்பட்ட மதம் சார்ந்த சடங்காச்சாரத்தினால என் வாழ்க்கையில ஒன்றும் நடக்காது. எனக்கு உண்மையான ஒரு தெய்வீக ஒரு உறவு எனக்கு வேணும் ஆண்டவரே. மோடு கூட நடக்கின்ற ஒரு உறவு, உடைய வார்த்தையை வாசிக்க கூடிய ஒரு அனுபவம், வார்த்தையில் இருக்கின்ற சத்தியங்களை நான் புசிக்க எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. இந்த காலையில் நான் ஜெபிக்கிறேன், எங்க சபையை ஆண்டவரே ஒரு புதிய எல்லைக்குள்ள கொண்டு வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் ஒன்றாக திரள் கூட்டமாக நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒன்றாக நாங்கள் கூடி வந்திருந்தாலும் ஆண்டவரே, இங்க இருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் உங்களோடு கூட தனிப்பட்ட விதத்தில் நடக்க பரிசுத்தாவியானவரே உதவி செய்யுங்க. எங்களுடைய தனிப்பட்ட ஜெப பலிபீடங்கள் கட்டப்படுவதாக, ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் அந்த பழக்கம், அந்த ஒழுக்கம் அவருடைய வாழ்க்கையில இருப்பதாக ஆண்டவரே. எங்களை ஜெப வீரர்களாக எழுப்புங்க ஆண்டவரே. இந்த தேசத்துல, இந்த பட்டணத்துல உமக்காக ஜெபிக்க, எங்களுக்கு உம்முடைய ராஜ்யத்திற்காக ஜெபிக்க எங்கள் மேல பாரத்தை வைங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காலையில ஜெபங்களின் ஆழங்களுக்குள்ள எங்களை நடத்தி செல்லுங்க. இன்னும் வெளிப்பாடுகள் எங்களுக்குள் வருவதாக, ஆண்டவருடைய பாரத்தை சுமக்கக்கூடிய தேவ பிள்ளைகளாக நாங்கள் மாறுவோமாக. ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன், இந்த காலையில இந்த ஆராதனைக்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் ஒரு ஜெப பாரம் வருவதாக. தேவனோடு கூட நேரத்தை செலவு செய்யணும் என்று ஒரு வாஞ்சையும் ஒரு விருப்பத்தையும் பரிசுத்தாவியானவரே உங்கள் இருதயத்தில் வைங்க வைங்க வைங்க. இந்த வாரத்தில் சபையாக நாங்கள் ஒன்றாக கூடி ஒவ்வொரு நாள் காலையில் ஜெபிக்கும் பொழுது உம்முடைய மகிமை இறங்கி வருவதாக, உம்முடைய அற்புதங்கள் நடப்பதாக. இதுவரைக்கும் அடைக்கப்பட்டிருந்த, இதுவரைக்கும் தடையாயிருந்த, இதுவரைக்கும் நடக்காமல் தாமதித்துக் கொண்டிருந்த என்னவா இருந்தாலும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்ற ஆண்டவரே, இந்த வாரம் ஒரு அற்புதத்தின் வாரமாய் இருப்பதாக, இந்த வாரம் ஒரு திறந்த தேவ வானத்தின் வாசலாய் இருப்பதாக, எங்களுக்கு பரலோகம் திறக்கப்படுவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, சரீரங்கள் பலப்படுவதாக, ஆண்டவரே குடும்பங்கள் கட்டப்படுவதாக, தேவனுடைய கரம் இறங்கி வந்து ஒவ்வொருவரையும் தொடுவதாக என்று நான் ஜெபிக்கின்ற ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால அற்புதங்களை நாங்கள் பிரகடனம் செய்கின்றோம். இயேசுவின் நாமத்தினால தெய்வீக ஞானத்தை நான் கூறுகின்ற ஆண்டவரே. பரிசுத்தாவியானவரே இறங்கி வாங்க வாங்க வாங்க. இந்த காலை வேளையில கூட பரிசுத்தாவியோட அக்கினியின் அபிஷேகம் எங்கள் மேலே இறங்குவதாக, அந்த அக்கினியின் நாவு இறங்குவதாக. ஆண்டவரே, எங்களை ஜெபத்துல வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஜெபத்துல நாங்கள் இன்னும் ஆழத்துல வர எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்னும் நாங்கள் சிறிய குழந்தைய போல, இன்னும் ஒரு சிறிய பிள்ளைய போல இன்னும் ஜெபித்து அதே காரியங்களை சும்மா சொல்லி சொல்லி ஜெபிக்காம நாங்கள் தேவ ராஜ்யத்திற்கு பிரயோஜனம் உள்ள தேவ பிள்ளைகளாக, தேவ நோக்கங்களை நிறைவேற்றுகின்ற தேவ மனிதர்களாக எங்களை பயன்படுத்துங்க, உபயோகப்படுத்துங்க. நான் ஜெபிக்கிறேன். ஆராதனைக்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ஆண்டவரே. இன்றைக்கு நான் பேசின சத்தியத்தை ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஆழமாக ஒரு நல்ல விதையாக விதைக்கப்படட்டும் ஆண்டவர். இதை அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் அபியாசப்படுத்தும் பொழுது தேவ வார்த்தையின் வாக்கு தத்தங்களை நிறைவேறுவதை அவர்கள் காண்பார்களாக. காலையில் வந்திருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஆசீர்வதிங்க. உமக்கு நாங்கள் துதி கன மகிமை செலுத்துகின்றோம்.
இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பலமுமல்ல பராக்கிரமமல்ல